திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடத்தில் நாம் படித்து கொண்டிருக்கின்ற சிவஞான சித்தியார் என்ற நூலின் முதல் நூலாகிய சிவஞான போதம் என்ற நூலின் சிறப்பை கூறுகின்ற விருத்தத்தை காண இருக்கிறோம். என்னை இப்பவத்திற் சேரா வகையெடுத்து என் சித்தத்தே தன்னை வைத்து அருளினாலே தாழ் இணை தலைமேல் சூட்டும் மின்னமர் பொழில் சூழ் வெண்ணெய் மேவிவாள் மெய்கண்டான் நூல் சென்னியில் கொண்டு சைவத் திறத்தினை தெரிக்கல் உற்றாம். இப்போ இந்த பாடல் என்ன சொல்கிறது? எண்ணெய் அப்படின்னு தொடங்குது. எண்ணெய்னா இந்த நூலின் ஆசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் தான் எண்ணெய்ன்னு குறிக்கிறார். எண்ணெய் அப்படின்னா ரொம்ப அவரை தாழ்த்தி கொண்டு ஒன்றிற்கும் பற்றாத எளியேனாகிய எண்ணெய் அப்படி என்று பொருள் கொள்ள வேண்டும்னு உரையாசிரியர்களெல்லாம் சொல்கிறாங்க. எண்ணெய் இப்பவத்தில் சேரா வகையெடுத்து, அது அடுத்த அடியில் அருளினாலேன்னு ஒரு சொல் இருக்குது. அந்த அருளினாலேங்கிற சொல்லை இந்த வகையெடுத்துக்கு முன்னாடி கொண்டு போய் போடணும். இப்பவத்திலே சேரா வகை அருளினாலே எடுத்து, வகைக்கும் எடுத்துக்கும் நடுவில் அடுத்த அருகில் இருக்கிற அருளினாலே கொண்டு போய் கூட்டினீங்கன்னா என்னை இப்பவத்தில் சேரா வகை அருளினாலே எடுத்து அப்படின்னா ஒன்றிற்கும் பற்றாத எளியேனாகிய என்னை யான் இப்போது உள்ள பிறவியாகிய கடலில், பிறவியாகிய கடல் பிறப்பு இறப்பு என்னும் பேரலைகள் மிகுந்துள்ள பிறவியாகிய கடலில் நான் இனியும் அழுந்தாத வண்ணம் தனது அருள் ஆற்றலாகிய கையால் மேலே தூக்கி என்று பொருள் கொள்ள வேண்டும். அந்த எடுத்து என்ற சொல் குறிப்பால் பிறவியை கடலாகவும் இந்த அருள் ஆற்றலை, இறைவனுடைய அருள் ஆற்றலை கையாகவும் உருவகம் செய்தல் தான் கருத்தாக இருக்குது. ஆசிரியரோட கருத்து என்னென்னா, பிறவியை கடலாகவும் அருள் ஆற்றலை கையாகவும் உருவகம் செய்திருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். என்னை இப்பவத்தில் சேரா வகை அருளினாலே எடுத்து என் சித்தத்தே தன்னை வைத்து, அதை எப்படி மாற்றணும்? தன்னை என் சித்தத்தே வைத்து. தன்னை என்பது அந்த இறைவனை குறிக்கிறது. இங்கே குருவை பற்றி தான் சொல்கிறாரு. இவருடைய குரு மெய்கண்டார். ஆனால் சைவ சித்தாந்தத்தில் குருவே சிவமே குருவாக வருகிறார் என்பது தான் மரபு. இப்போ குருன்னு சொல்கிறதில்ல, அந்த குரு வடிவில் வந்த சிவம் இறைவன் அப்படின்னு தான் எல்லாரும் பாடுவாங்க. சீடர்கள் பாடும் பொழுது, மாணாக்கர்கள் பாடும் பொழுது. மேலும் அந்த குருவாக வந்தவர்களை தந்தையாகவும் கொண்டு பாடுவார்கள். அதுதான் மரபு. அப்போ தன்னை என் சித்தத்தே வைத்துனா தன்னை ஒருபோதும் மறவாத வண்ணம் எனது உள்ளத்தில் இருத்தி, இவர் இருத்தல, இறைவன் இவர் உள்ளத்தில் அவரை இருத்தி, அதுதான் தன்னை என் சித்தத்தே வைத்து தலைமேல் தாழ் இணை சூட்டும் மெய்கண்டான். அப்படின்னா புறத்தில் என் அந்த புன்மையான தலையின் மேலே தனது திருவடி தாமரைகளை அகலாதவாறு சூட்டி அருளிய மெய்கண்ட தேவனது. மெய்கண்டான் மாணாக்கரை ஆட்கொள்ளும் முறை சொல்லியிருக்கிறார். எப்படின்னா, பொதுவாக அருளாசிரியர்கள் சிவ ஆகமங்களில் என்ன பண்ணுவாங்க? தீக்கை செய்து மாணாக்கரை ஆட்கொள்வர். அதனால் அருளால் எடுத்து என்றது ஞான தீட்சை செய்து ஆட்கொண்டு என்று பொருள் கொள்ள வேண்டும். ஞான தீக்கை வகைகளில் திருவடி தீக்கை மிகவும் மேலானது. ஆதலின் அதனையே இந்த பாடலில் எடுத்து கூறுகிறார். அருளாசிரியரது காட்சி கிடைக்கப் பெற்றது முதலாக
எப்பொழுதுமே மறவாது அவரை மாணாக்கர் உள்ளத்து காண்பர். ஆகவே என் சித்தத்தே தன்னை வைத்து என்பதை முன்னர் கூறி பின்பே தாழ் இணை தலைமேல் சூட்டுதலை கூறினார். அதான் அந்த வரியை பாருங்க. தன்னை என் சித்தத்தே வைத்து தாழ் இணை தலைமேல் சூட்டும். சரி, யார் சூட்டுனா? மின் அமர் பொழில் சூழ் வெண்ணெய் மேவிவாள் மெய்கண்டான். அப்படின்னா அந்த மெய்கண்டானுக்கு ஒரு அடை, திருவெண்ணை நல்லூரை தனக்கு திருப்படை வீடாக விரும்பி எழுந்தருளியிருக்கின்ற அந்த மெய்கண்ட தேவனது. அங்கே வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை உருவு தொக்கு நிற்குது. மெய்கண்டான் நூல் அப்படின்னா மெய்கண்டானது நூல் அப்படின்னு பொருள் கொள்ள வேண்டும். அந்த மெய்கண்டானது நூல் என்பதில் தொக்கி நிற்கின்ற அந்த ஆரன் உருவு செய்யுட்கிழமையது. கபிலரது பாட்டு என்பது போல். மின்னமர் பொழில் சூழ் வெண்ணெய்னா மின்னலையுடைய முகில்கள் தவழும் சோலைகள் சூழ்ந்த திருவெண்ணை நல்லூரை மேவினா விரும்பி எழுந்தருளியிருக்கின்ற மெய்கண்ட தேவனது நூல். அந்த நூல் என்ன? சிவஞான போதம். சிவஞான போதம் என்னும் நூலை அங்கேயும் 2ஆம் வேற்றுமை உருவு தொக்கி நிற்குது. வெண்ணெய் மேவிவாள் மெய்கண்டானது நூல் சென்னியில் கொண்டு, நூலை சென்னியில் கொண்டு, அங்கே சென்னியில் கொண்டு வந்த அந்த இல் போல என்பது போல வரும் ஒரு உவம உருவு. மெய்கண்டான் நூல் சென்னியில் கொண்டுனா மெய்கண்டாரது அந்த சிவஞான போதத்தை ஏனைய அறிஞர்கள் செய்துள்ள பிரமாண நூல்கள் அனைத்திற்கும் தலைமைத்தன்மை கொண்டுள்ளது போல அல்லது கொண்டுள்ளதாகவே அனுபவத்தால் உணர்ந்து கொண்டு சைவ திறத்தினை தெரிக்கல் உற்றாம். இங்கே சைவம்ங்கிற என்ற சொல்லுக்கு சிவாகமம் என்று பொருள். அதிலும் குறிப்பாக சிவாகமத்தில் வருகின்ற ஞானபாதம், அதாவது மெய்யுணர்வு பகுதி தான், அதைத்தான் அந்த சைவம் அப்படிங்கிற சொல் குறிக்குது. சைவத்திரம்னா இந்த சைவாகமத்தில் கூறப்பட்டுள்ள ஞானபாதத்தின் பொருள்களின் திரட்சி, அதை தெரிக்கல் உற்றாம். தெரித்தல் அப்படின்னா விளங்க கூறுதல் என்று பொருள். இந்த திருவிருத்தத்தில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. திருவிருத்தத்தில் சிக்கல் இல்லை, இதற்கு உரை எழுதிய சிவஞான முனிவர் உரையின் காரணமாக சிக்கல் வந்தது. சிவஞான முனிவர் என்ன எழுதிட்டாரு? அந்த நூல்ங்கிற இடம் வருது பாருங்க. மின்னமர் பொழில் சூழ் வெண்ணெய் மேவிவாள் மெய்கண்டான் நூல் அப்படிங்கிற இடத்துல மெய்கண்டார் மொழிபெயர்த்து செய்த நூல் அப்படின்னு சிவஞான முனிவர் எழுதிட்டார். இந்த தொகை சொல்லினடை, இந்த தொகை சொல்லில் அதுக்கு இடம் எங்கே இருக்குதுன்னு நிறைய அடுத்த உரை ஆசிரியர்களெல்லாம் கேட்குறாங்க. மொழிபெயர்த்து செய்த நூல் அப்படின்னு இவராக அந்த இசை எச்சமாக வருவித்து உரை எழுதினார். சிவாக்கிர யோகிகளுமே அந்த கருத்தை உடையவர் தான். ஆனால் அதை வருவித்து எழுதலை. அதை மெய்கண்ட தேவர் அருளி செய்த சிவஞான போத நூல் முதல் நூலா மொழிபெயர்ப்பு நூலா அப்படிங்கிற ஒரு விவாதத்துக்கு அந்த உரை இடம் தந்தது. ஆனால் வடமொழி சிவஞான போதம் சிவனால் செய்யப்பட்டது அப்படிம்பாங்க. ஆனால் அந்த கருத்து உண்மைக்கு மாறானது என்பதற்கு அறிஞர்கள் பல காரணங்கள் சொல்கிறாங்க. அந்த 100க்கு மேற்பட்ட காரணங்களை சொல்லி சிவஞான போதம் என்பது வடமொழியில் உள்ள நூலிலிருந்து நூலினுடைய மொழிபெயர்ப்பு அன்று என்று மறுத்து சொல்லியிருக்கிறார்கள். மற்றபடி இந்த பாடலில் பொருள் அவ்வளவே. மீண்டும் ஒரு முறை பாடலை பார்ப்போம். என்னை இப்பவத்தில் சேரா வகையெடுத்து என் சித்தத்தே தன்னை வைத்து அருளினாலே தாழ் இணை தலைமேல் சூட்டும்
மின் அமர் பொழில் சூழ் வெண்ணெய் மேவிவாள் மெய்கண்டான் நூல் சென்னியில் கொண்டு சைவத்திறத்தினை தெரிக்கலுற்றாம். அதாவது சிவஞான போதத்தை தலைநூலாக கொண்டு அதனுடைய வழிநூலாக, அந்த சிவஞான போதம் அறிஞர்களுக்கு மட்டும்தான் புரியும். இப்போ பாமர மக்களுக்கு புரியாது. அதனால் எல்லோருக்கும் புரியும் வகையில் அதனை விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லக்கூடிய நூல் தான் இந்த சிவஞான சித்தியார். ஆனால் அதற்கு அடிப்படை சிவஞான போதம்தான் என்று ஒரு முகவுரையை தந்து அடுத்த பாடல்களிலிருந்து அதையெல்லாம் விளக்க ஆரம்பிக்கிறார். திருச்சிற்றம்பலம்.